ஹலோ மக்களே, சண்டே ஆயிடுச்சு, நம்மளும் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ நம்மளை புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஏஜேஜே அரக்கோணம் லோக்கோ ஷெட்டோட வேப் 4 தான் புல் பண்ண போகுது. இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் தாம்பரம் டு செங்கோட்டை டு தாம்பரம் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நானும் ட்ரெயின் எப்படி இருக்குது, உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி, ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் செகண்டரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்குன்றத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸ்ஸு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் நின்றுட்டுருக்கு. இப்போ தான் ஒரு 5:15 போல் எடுத்துகிட்டு போவாங்க. 5:10க்கு வந்து சிலம்பு கிளம்பும். 5:15 போல் வந்து ஷண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த ரூட்டில் ஏறி அப்படியே மேலே போய் 3rd பிளாட்ஃபார்ம் போயிடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு செங்கோட்டை பேசஞ்சர் வந்து நிற்கிது. இது வந்து கரெக்டாக 6 o'clock கிளம்பும். முன்னாடி 6:05 கிளம்பிட்டு இருந்தது. ட்ரெயின் டைம் சேஞ்ச் பண்ணனால 6 o'clock கிளம்புது. நம்ம சிலம்பு இந்த பக்கம் நிற்கிது பாருங்கள். நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸில் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் கோச்சை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. 3rd AC கோச் தான் இது. பார்த்திங்கன்னா 2016 கம்போஸ் பண்ண கோச்சு. சூப்பராக இருக்குது, வெல் மெயின்டைன்டு கோச். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னுமே சிலம்பு எக்ஸ்பிரஸில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பெயிண்ட் மாற்றாமல் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து கோச் மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய கோச் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் தான். ஸோ ஸ்லீப்பர் வந்து SE222 அப்பர் பெர்த் தான் நமக்கு கிடச்சிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றத. செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். நம்மளோட SE2 கோச் வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்தோம், செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. செம்ம சூப்பராக இருக்குது கோச்சு. ஆனால் இந்த சைடில் இந்த கம்பிலாம் பார்த்திங்களா, அது கண்டிப்பாக நடக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு ட்ராபேக்காக எடுத்துகிட்டு இதை மாற்றிட்டு நார்மலான அந்த கம்பிகள் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் மக்களே. ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா அப்பர் பெர்த் தான் கிடச்சிருந்தது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு. வண்டியும் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மக்களே. செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாங்க டிக்கெட்டை பற்றி பார்த்துருவோம். உள்ளே ஒரே வெக்க தாங்க முடியல வண்டிக்குள்ளே. ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் தக்கலில் தான் புக் பண்ணியிருந்தேன். தக்கலோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 525 rupees வந்துச்சு. நம்ம பொதிகைக்கும் சிலம்புக்கும் வந்து 10-20 rupees டிஃப்ரென்ஸ் எப்பயுமே இருக்கும். ஏன்னா பொதிகை வந்து மெயின் லைனில் போகுது. இது வந்து நம்ம ஆக்சுவலாக கார்ட் லைன் விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை அந்த ரூட்டில் போகிறனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிலோமீட்டர் கவர் ஆகி போகிறனால இந்த ரேட் வருது. ஸோ மற்றபடி ஆஸ் யூஷுவல் எல்லா டிக்கெட் ஃபேரும் உங்களுக்கு 10-20 rupees. நம்ம பொதிகை வீடியோலே சொல்லியிருந்த மாதிரி 10-20 rupees வந்து சிலம்புக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் பொதிகையை விட. பொதிகை வீடியோவில் வந்து நான் டேரிஃப் கொடுத்துருப்பேன். என்னென்ன ஏசி கோச்சுக்கு எவ்வளோ, 3rd AC எவ்வளோ, 2nd AC எவ்வளோ, ஸ்லீப்பர் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேருந்து 10-20 rupees கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பொதிகை ரெடியாக இருக்குது ஷண்டிங் பண்ணுறதுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வண்டி எடுத்தோடனே பொதிகை வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துடுவாங்க. பக்காவாக ஆன் டைம் டிபார்ட் பண்ணிட்டாங்க மக்களே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து 5:10க்கு வண்டி கிளம்பிடுச்சு. சூப்பரான ஒரு வியூ. இந்த நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனே செம்மையாக இருக்குது மக்களே. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா EDLS ஈரோடு லோக்கோ ஷெட்டோட வேப் 4 நின்றுட்டு இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு செங்கோட்டை வண்டி வந்துச்சுல, அந்த வண்டியை புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ டீகப்பிள் பண்ணி ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். 22 ஜூன் 2013 வந்து வண்டியோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை எக்மோர்லேருந்து மானாமதுரை வர போயிட்டுருக்கு. வண்டி செம்ம டிமாண்ட் ஆகுது. டிமாண்ட் ஆனோடனே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கோரிக்கை வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து 5 மார்ச் 2019 நேராக செங்கோட்டை வர எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பை வீக்லி எக்ஸ்பிரஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது வண்டியோட டிமாண்ட் பார்த்து அதுக்கப்புறம் 25 ஃபெப்ரவரி 2019 ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸாக மாற்றி வண்டியை வந்து அப்பத்துலேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக கன்வெர்ட் பண்ணி 20681 20682 வந்து வண்டி நம்பரை கொடுக்குறாங்க. அப்பத்துலேருந்து வண்டி செம்ம டிமாண்டு, சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது வாஷ் பேஷன் தண்ணிலாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் வெஸ்டர்ன் டாய்லெட்டை க்ளீனாகவே வைக்கல மக்களே. நீட்டாகவே இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட். இந்தியன் டாய்லெட் ஓகே பக்காவாக இருந்தது. பட் ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் எதுவுமே அடிக்கல, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் வெஸ்டர்ன் டாய்லெட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் மக்களே. நல்லாவே இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஒரே ஸ்மெல்லு மக்களே, அந்த பக்கமே போக முடியல.
தென்காசி வந்தாச்சு. ஆன் டைம் தென்காசி வந்துருச்சு மக்களே. அதே மாதிரி சொன்ன மாதிரியே வந்து பொதிகை, QLN எல்லா வண்டிக்கும் இருக்குது அதே டிமாண்ட் வந்து தென்காசியில் செம்ம ரஷ் ஏறுது. இந்த வண்டிக்கும் செம்ம டிமாண்டாக தான் தென்காசியில் இருக்குது. டிபார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டாங்க. சைடில் போகிற இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா தென்காசி திருநெல்வேலி லைன் மக்களே. வெஸ்டர்ன் காட்ஸோட அழகு இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டியும் செம்ம பிக்கப்பு, சரியான ஃபாஸ்ட் மக்களே. வண்டி 108 கிலோமீட்டர், அதாவது 108 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதாவது தென்காசி டு கடைநல்லூர் செம்ம ஃபாஸ்ட் மக்களே வண்டி. அதே போல் கடைநல்லூரும் ஆன் டைம் கொண்டு வந்துட்டாங்க. பக்கா டைமிங் மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டு இருக்கு வண்டி. ஆன் டைம் வந்த வண்டியை வந்து கொஞ்ச நேரம் கடைநல்லூர் நிப்பாட்டி போட்டு 10 மினிட்ஸ் டிலேவாக தான் எடுத்தாங்க வண்டியை. என்ன ரீசன்றது எதுவுமே தெரில, மேபி சிக்னல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். சேம் அதே மாதிரி பாம்பக்கோயில் சந்தையும் அதே மாதிரி அந்த 10 மினிட்ஸ் டிலேவிலேயே தான் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஸ்லாக் வச்சு ஸோ ஆன் டைம் ரீச் ஆகிடுன்ற மாதிரி பார்ப்போம். ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அதே மாதிரி 10 மினிட்ஸ் டிலேயில் தான் பாம்பக்கோயில் சந்தையில் இருந்தும் டிபார்ட் ஆச்சு மக்களே. ஸோ வண்டி செம்மையாக போயிட்டுருக்கு. வண்டி 5:10 கிளம்புறனால அழகாக ஒரு சன்செட் பார்க்கலாம். நீங்கள் ஜன்னல் சீட்டு கிடச்சதுன்னு வைங்களேன், சூப்பராக ஒரு சன்செட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வரலாம் மக்களே. அந்த சன்செட் ஆகிற அந்த கிளைமேட்டே செம்மையாக இருந்தது. அப்படியே நம்ம சங்கரங்கோயிலுக்குள்ளே வர டைம் ஆகிடுச்சு. ஸோ அதாவது பாருங்கள், சங்கரங்கோயில் கோபுரம் இருந்துச்சு, அந்த தூரத்தில் தெரியுது பாருங்களா, அதான் சங்கரங்கோயில் கோபுரம். ஸோ அதே மாதிரி அதே ஒரு 10 மினிட்ஸ் டிலேலே வந்து சங்கரங்கோயில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு கொண்டு வந்துட்டாங்க. சங்கரங்கோயில் கோயிலுக்கு போகணுன்னா நீங்கள் இங்கே இறங்கின உடனே வெளியில் பஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக போட் பண்ணிட்டீங்கன்னா சங்கரங்கோயில் கோயிலுக்கே போயிடலாம், கோயில் வாசலுக்கே போயிடலாம். 2 வடை 1 டீ வாங்கலான்னு சொல்லி அந்த கேட்ரிங்கில் வருவாங்கள்ல அவங்கக்கிட்டே வாங்கியாச்சு. ஸோ இஞ்சி டீ கொடுத்தாங்க. உண்மையிலே டீ சூப்பராக இருந்தது, வடையும் சூப்பராக இருந்தது. 40 ரூபா மக்களே, 3 சேர்த்து. இப்போ டீ 10 ரூபா, 2 வடை வந்து 30 ரூபா மக்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 10 மினிட்ஸ் டிலேலே தான் போயிட்டு இருந்தது. சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கனால ஆன் டைம் ராஜபாளையம் போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே 10 மினிட்ஸ் டிலேலே ராஜபாளையம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்ப்போம், மேபி ஸ்லாக் டைம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ மெயின்டைன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் எப்படி போகிறாங்க. ஆன் டைம் போய்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் மக்களே. இருக்க டிலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் ஆச்சு. ராஜபாளையத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக தான் கிளம்புச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பக்கத்து ஸ்டேஷன் தான் உங்களுக்கு. சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு வந்துடும் பக்கத்தில். ஸோ பக்காவாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்கிட்ட பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து நின்றுச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுட்டு இருந்தது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல். ஸோ அது ஆன் டைம் செங்கோட்டை போகணும்ல ஃபஸ்ட்டு, அதனால் அந்த வண்டியை டிபார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வண்டியை டிபார்ட் பண்ணாங்க. ஸோ அதிலே ஒரு 5 நிமிஷம் கிராசிங்க்கு போட்டு அதில் 20 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு மக்களே. அதே பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் சிவகாசி கொண்டு வந்துட்டாங்க. திரும்பி டிபார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு 20 மினிட்ஸ், மறுபடியும் அங்கேயும் ஒரு 5 நிமிஷம் போட்டாங்க. ஸோ எதுக்காக, மேபி சிக்னல் ப்ராப்ளமாக எதுக்காகன்னு தெரில, ரொம்ப நேரம் அதாவது 5-10 நிமிஷம் போட்டு தான் எடுத்து போகிறாங்க. ஸோ அதே மாதிரி திருத்தங்கல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, இங்கே ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லே கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த வண்டிக்குன்னு சில பொதிகைக்கும் சிலம்புக்கு 2க்குமே பார்த்திங்கன்னா திருத்தங்கலில் செம்ம டிமாண்ட் இருக்குது மக்களே. சண்டே பார்த்திங்கன்னா வண்டி நல்ல கூட்டம் இருக்குன்னு பார்த்தோம். திருத்தங்கல் தாண்டி போயிட்டு இருந்தது. நம்ம கோச்சில் பாருங்களேன் அவ்வளோவா கூட்டமே இல்லை. அந்த பேண்ட்ரி விற்றுட்டு வந்த அண்ணனே சொன்னாங்க, இன்றைக்கி டிமாண்டே இல்லை போல், வியாபாரமே ஆக மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே போனார்.
அதே போல் ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக விருதுநகரில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்தாச்சு. ஸோ வண்டி கிளம்பும்போதுமே பார்த்திங்கன்னா அதே 15 மினிட்ஸ் டிலேலே தான் கிளம்புச்சு. வண்டி ரொம்ப மெதுவாக தான் கொண்டு வந்தாங்க விருதுநகருக்குள்ளே. என்ன ரீசன் தெரில. முன்னாடியாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவது வரும், ஒரு 30 அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாவது வரும். பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப இதாக தான் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு மக்களே. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்து விருதுநகர்லேருந்தே கிளம்பிச்சு வண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் லைன், அதாவது மதுரை அந்த ரூட்டில் போகாமல் இது பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை வழியில் போயிடும் மக்களே. அருப்புக்கோட்டை மானாமதுரை அந்த ரூட்டில் போயிடும். அதேமாதிரி விருதுநகர் டு அருப்புக்கோட்டை பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் லிமிட்டே வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். ஸோ அதனால அங்கேயும் டிலே. ஸோ அருப்புக்கோட்டைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வண்டி கொண்டு வந்துட்டாங்க. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ் டிலேயில் தான் அருப்புக்கோட்டை வந்துச்சு மக்களே வண்டி. 30 மினிட்ஸ் டிலே ஆன வண்டியை அருப்புக்கோட்டையிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் டிலேவாக தான் கிளம்புனாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான் இங்கேயும் செம்ம டிமாண்டாக இருந்தது. வண்டி செம்ம ரஷ் ஆகிடுச்சு, அன்ரிசர்வ் கோச் எல்லாமே. வண்டி மானாமதுரைக்கு உள்ளே வரப்போகுது. இங்கே தான் பார்த்திங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ்க்கு க்ரூஸ் சேஞ்ச் வந்து இங்கே தான் நடக்கும் மக்களே. மக்களே மானாமதுரை வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு மக்களே. சரி பார்ப்போம், நானும் தூங்க போகிறேன். ஸோ நம்ம இதோட மார்னிங் பார்ப்போம் எத்தனை மணிக்கு தாம்பரம் போகுது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எங்கே எந்திரிக்கிறேனோ அங்கேருந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகுது, ஆன் டைம் போகுதா டிலேவாக போகுதுன்னா. மேபி திருச்சியிலே ஸ்லாக் டைம் வச்சு கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஒரு 45 மினிட்ஸ் டிலேவாக மானாமதுரையிலேருந்து கிளம்பிச்சு மக்களே. ஸோ திருச்சியில் ஸ்லாக் டைம் வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் தாம்பரத்துலேயும் ஸ்லாக் டைம் வச்சு மேனேஜ் பண்ணி ஆன் டைம் தாம்பரம் ரீச் ஆகிடும். கண்டிப்பாக பாருங்கள். சொன்ன மாதிரியே ஸ்லாக் டைம் வச்சு பெருங்களத்தூர் வந்துச்சு. அடுத்து தாம்பரம் தான். பிஃபோர் டைமே தாம்பரம் வந்துருச்சு மக்களே. குட் மார்னிங் மக்களே, தாம்பரம் வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கோம் மக்களே தாம்பரத்துக்கு. செம்ம ஃபாஸ்ட்டு. செங்கல்பட்டில் எந்திரிக்கலான்னு பார்த்தேன், எந்திரிக்கவே முடியல. செம்ம தூக்கம். மணி பார்த்திங்கன்னா 4 மணி தான். 4:25 ரைட் டைமு. 4 மணிலாம் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ சூப்பரான ஒரு வண்டி மக்களே, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியாக வர்றதுக்காக காத்துட்ருக்கு. நிறைய ட்ரெயின் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.